இன்றைய மன்னா உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து இந்த புதிய வருஷத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் சார்பாகவும் என் மனைவி சார்பாகவும் த்ரோன் ஆஃப் கிரேஸ் மினிஸ்ட்ரியில் எல்லா குடும்பங்களின் சார்பாகவும் உங்களுக்கு புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய் வேலைகள் எல்லாம் ஆசிரிக்கும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வசனத்தின் நடு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ்ல, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். கர்த்தர் வானத்தை திறக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கு மேலாக ஒரு திறந்த வானத்தை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். வானத்தை திறக்கும் போது அது பொக்கிஷ சாலையாக இருக்கும். பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். அந்த வானத்தை திறக்கும் போது ஏற்ற வேளையில உங்களுக்கு வேண்டிய மழை பெய்யும். வானத்தை திறக்கும் போது பலவிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை குறித்து நாளைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அடைக்கப்பட்ட வானம் திறக்கப்படும், பொக்கிஷ சாலை ஆகிய வானம் திறக்கப்படும். அந்த வானம் திறக்கும் போது கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகள் இறங்கி வரும். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புது வருஷத்துக்காக நன்றி. இந்த 2026ஆம் ஆண்டு உம்முடைய வானத்தை திறக்கிற அனுபவங்களை பார்க்கிற ஆண்டா இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வானம் திறக்கப்படுவதாக, ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கு மேலாக உம்முடைய வானம் திறக்கப்படுவதாக, கர்த்தருடைய நன்மைகள் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறங்க. அதுக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்துல பார்க்க உதவி செய்யுங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு நன்மையை காண்கிற வருடமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டா இருக்கு. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.